ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். பங்களாதேஷுக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டியில் யாரெல்லாம் விளையாட போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் இந்திய அணி படுதோல்வி சந்தித்து இருக்கிறது. 40 நாட்களுக்கு பிறகு பங்களாதேஷோட தான் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கிறது. அதன் பிறகு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவோட 7 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு பங்களாதேஷுக்கு எதிரான தொடரில் சில முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ முடிவெடுத்தும் இருந்தது. ஆனா அவங்க யாருக்கும் ஓய்வு வேண்டாம், தற்போதுல இருந்தே அவங்க தொடர்ந்து எல்லா டோர்னமெண்ட்லயும் விளையாடணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா பிசிசிஐடம் கோரிக்கை வைத்தும் இருந்தாரு. ஆனா அந்த கோரிக்கையை தற்போது பிசிசிஐ நிராகரித்தும் இருக்கிறாம். அதுவும் குறிப்பாக இந்த ஒரு நட்சத்திர வீரரை பங்களாதேஷுக்கு எதிரான தொடர்ல சேர்க்க போவது இல்லை அப்படின்னும் அவருக்கு தொடர்ந்து ஓய்வுகள் கொடுக்கப்பட்டு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்ல முழுமையாக அவரை களம் இறக்க முடிவெடுத்தும் இருக்கிறது பிசிசிஐ. அது வேற யாரும் இல்ல, இந்தியாவுடைய நட்சத்திர பவுலர் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு தான் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடர்ல ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக கணுக்கால காயம் ஏற்பட்டு தொடர்ந்து தீவிர சிகிச்சையிலையும் ரெஸ்ட்லையும் இருந்து வந்த முகமது சமிக்கு தற்போது பூரணமாக குணமடைந்து இருப்பதால அவரை பங்களாதேஷ்க்கு எதிரான தொடர்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பிசிசிஐ முடிவெடுத்தும் இருக்கிறதாம். இதன் காரணமா பங்களாதேஷ்க்கு எதிரான தொடர்ல ஜஸ்பிரீத் பும்ரா விளையாட மாட்டார் அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் கிடைத்தும் இருக்கிறது. அடுத்து நடக்க இருக்கின்ற கிட்டத்தட்ட நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த 7 டெஸ்ட்டுகள் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் நடக்கும். இந்த 3 மாதங்களும் தொடர்ந்து பும்ரா விளையாடணும், அவருக்கு ஓய்வு இல்லை அப்படிங்கிறதுனால தற்போதுல இருந்தே அவரை ஓய்வுல வைத்திருக்கலாம் அப்படின்னும் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தும் இருக்கிறது. அதன் காரணமாக தான் பங்களாதேஷ்க்கு எதிரான தொடர்ல பும்ரா விளையாட மாட்டார் அப்படின்னு பிசிசிஐ திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்கிறது. அவருக்கு பதிலாக முகமது சமி அணிக்குள்ள கொண்டு வரப்பட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் மற்றும் நடராஜையும் டெஸ்ட்ல சேர்ப்பதற்கான தீவிர ஆலோசனையில கம்பீர், அஜித் அகார்கர் மற்றும் பிசிசிஐ ஈடுபட்டும் இருக்கிறதாம். விரைவில் இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் அப்படின்னும் பிசிசிஐ வட்டாரத்தில் இருந்து தற்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியும் இருக்கிறது. பங்களாதேஷ்க்கு எதிரான தொடரில் பும்ரா விளையாடுறது மிகப்பெரிய வருத்தம் தான். இருந்தாலும் அவர் அடுத்தடுத்த தொடரில் விளையாடுவார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.